ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, என்னை பத்தி ஒரு 10 கொஸ்டின் அவங்க ரெண்டு பேரும் கேட்பேன். யார் கரெக்டான ஆன்சர் சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஹூ நோஸ் டாடி பெட்டர், அதாவது ஒரு டாபிக். யாருக்கு உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே, பூக்களில் நனையும் காற்று தினம் எங்களின் தோட்டத்திலே, கிளிகளின் கூண்டுக்குள்ளே புது உலகம் பிறந்ததே. அன்பு கொஸ்டின் எடுக்கலாமா? என்ன வரமாட்டேது, இதெல்லாம் பார்க்க கூடாது. சுதந்திர சீசை. ஆனாதான் இது வச்சிருக்கோம், நாங்க நோட் நான் பாத்துருவோம். ஆமா, ஓகே, நம்ம இப்ப வந்து நம்பர் போடுற டைம். நம்பர் போட்டேமா? 10 கொஸ்டினா? ஆமா, இந்த பக்கம் நீ பார்க்க கூடாது. நான் பார்க்க மாட்டேன், நான் எவ்வளவு நல்ல பொண்ணு. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. கேட்கலாமா? கேட்கலாம். நம்பர் எழுதி வை. 10 கொஸ்டின். நான் எந்த வருஷம் படிச்சு முடிச்சேன்? அவ்வளவுதான். நல்லா கேள்வி கேட்டீங்க. எந்த வருடம் நான் படித்து முடிச்சேன்? என்ன சான்ஸ் இல்லையா? படிச்சு முடிக்கவே இல்லை. அப்புறம் எங்க இருக்கு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. படிச்சு முடிச்சிட்டேன். முடிச்சேன்னு வெளியில வந்திருக்கேன். நிஜமானு தெரியல. சில உனக்கு 2000 நினைக்கிறேன். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். 2000. Damn, I'm முடிச்சது 1994. இப்ப 2000 என்ன 2005 மேரேஜ் ஆச்சு. யாருக்கு குத்து மதிப்பா சொல்லுங்க. சரி, என்ன டக்குன்னு சொல்லுங்க. நான் எழுதிக்கிறேன், லாஸ்ட் செக் பண்ணுங்க ஆன்சர். 1990. முதல்ல நீங்க 2 பேர் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. ஆனா ஒரே கிளாஸ்ல வந்து 2 வருஷம் படிச்சேன். வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. அது வந்து சீக்கிரட்டா இருக்கட்டும். ஆனா நான் படிச்சு முடிச்சு வெளில வந்த வருஷம் இல்ல படிச்ச வருஷம் ஏதாவது ஒன்று சொல்லலாம். 1995 ஐ திங்க் சோ. ஹேய், என்னடா மூஞ்சி இது? கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின். நான் எந்த வருஷம் சென்னைக்கு வந்தேன்? சரி, நம்ம சென்னைக்கு வந்துட்டு வந்து போவேன். எப்போ வந்து சென்னையில செட்டில் ஆனேன்? 2002 சம்திங் ஐ திங்க் சோ. கல்யாணத்துக்கு முன்னாடிதான். கல்யாணத்துக்கு அங்கதாங்க இருந்தாங்களா? 2003 அப்ராக்சிமேட்டா. கல்யாணத்துக்கு தான் இங்க இல்லையே டாடி. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இங்க வந்தாங்க டாடி. சரி, நான் 2001 போடுறேன். 2001 இருக்காது. 1995 முடிச்சாங்கன்னா கரெக்டா எப்படியும் 2000ல வந்துருப்பாங்க நினைக்கிறேன். 2001 நான் நினைக்கிறேன். ஒரு 10 கரெக்டா இருக்கான்னு பார்ப்போம். சரி, மூணாவது கொஸ்டின். இவ்வளவு கஷ்டமான கேள்வி கேட்டு வச்சிருக்காங்க. மூணாவது. நான் எந்த வருஷம் டிரைவர் ஆனேன்? ஐயோ, எந்த வருஷம் டிரைவர் ஆனேன்? அப்ப இந்த வருஷத்துல வந்தீங்கன்னா அப்ப இப்பதான் டிரைவர் ஆயிப்பீங்க. அதுக்கு முன்னாடி டிரைவரா இருந்தாங்க. அதனாலே டிரைவரா தான் இருந்தேன். அப்ப 1997. எல்லாம் இயர்ஸ்ல டீல் பண்றோம். 98 நான். சரி, நாலாவது கொஸ்டினா. எனக்கு பிறந்த நாள் எந்த வருஷமா? ஐயோ, அதான் எனக்கு தெரியாது. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. என்ன 10 கேள்விக்கு ஒரு 10 ஆன்சர் பண்ணுவீங்களா? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. யாருமே அப்ப நான் மாறு நம்மளுதான் இப்ப மாறு. ஜாதகத்துல கொடுத்தது இதுதான் எனக்கு தெரியும். சரி, அடுத்த கொஸ்டின். ஜாதகமே இல்ல, நான் 79 போட்டிருக்கேன். சரி, எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்கீங்க? 4 கேட்டிருக்கேன். 5வது கொஸ்டின் என்ன? என் அப்பாவுக்கு அப்பா பேர் என்ன? யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? நம்ம ஐயாவுக்கு அப்பா. ஓகே ஓகே. இன்னொரு பேர் இல்ல சொல்லாதீங்க. ஏன்னா அவர்லாம் இல்ல, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது இறந்துட்டாரு. ஐயா இறந்துட்டாரு, அப்பாவுடைய அப்பா. அப்பாவோட அப்பா. ஓகே. முடியல முடியல. நீ யாவது பேர் எழுது. ஐயோ, வருதுனே ரொம்ப நேரம் குடிக்கிறேன்.
பெருமாள் நடந்து எழுதிட்டாடா. சரி காத்தாலும் சொன்னேன்ல. சரி கடைசியில ஆன்சர் பார்க்க போறோம். சரி, என்னுடைய கல்யாண நாள் என்னைக்கு, எந்த வருஷம், எந்த மாசம்? வருஷம் அது தெரியுது. ஐயோ நானே தப்பா இருக்கிறேன்னு. அவ்வளவுதான் எழுதிட்டேன். சரி ஐயா எழுதியாச்சா? கல்யாண நாளா? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. வேற நாள் கேட்டேன். ஓகே. சரி அடுத்து எனக்கு என்னுடைய சாமி பெயர் என்ன? இன்னொன்னு சொல்லிருக்காங்க. எனக்கு பேரு பூமிநாதன். நமக்கு எனக்கு சாமி பேர் வச்சிருப்பாங்க. சொல்லிருக்காங்க. எழுதுறேன். கோடு போட்டாச்சு ஒருத்தவங்க. அம்மா எப்பவுமே அப்படிதான். நெக்ஸ்ட் கேள்வி என்ன என்ன? இதுல? அதெல்லாம் கொஞ்சம் காமியா. அதெல்லாம் காம கூடாது. எத்தனாவது? 8வது கேள்வியா? சரி ஓகே. ஈஸியான கேளுங்கப்பா. நான் படிச்சு முடிச்ச உடனே என்ன வேலைக்கு போனேன்? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஐயோ எங்க வேலைக்கு போனீங்களா இல்ல என்ன வேலை போனேன்? படிச்ச உடனே என்ன வேலைக்கு போனேன்? ஏதோ ஒரு கடை கடையா? கடையா? என்னடா கடைங்கிற? ஓகே 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 ஓகே. அப்படி என்ன வேலை? சரி கோடு போடுங்க டக்குன்னு. தெரியலண்ணா. தெரியல, எனக்கு தெரியல. தெரியலையா? ரைட் ஓகே. சொல்லியிருக்காங்க ஞாபகம். நான் முதல்ல வாங்கிய போன், செல்போன் என்ன போன் வாங்கினேன்? அவன் எழுதிட்டேன். ஓகே பேரு நோக்கியா கரெக்டா. அதுல ஒரு மாடல் ஏதோ வரும். அதுதான் தேவையில்ல. சரி ஓகே. லாஸ்ட் क्वेश्चनா சொல்லி இல்ல எனக்கு தெரியும். எனக்கு நீ போறீங்க போற பாத்துக்கிறேன். அது பார்த்தாலும் ஆன்சர் தெரிய போறது இல்ல. சரி ஓகே. நான் வாங்கிய லாஸ்ட் போன் என்ன போனு, அது என்ன விலை? இதுதான் தெரியாது. கீழே தான் கிடக்கு பாக்ஸ். கீழே தான் கிடக்க பாக்ஸ். எழுதிட்டேன். ரேட்டோட எழுதிட்டேன். இந்த பாக்ஸ் சரி ரேட் என்னன்னு தெரியுமா உனக்கு? ரேட் பாக்ஸ்க்கு முன்னாடி போட்டு. அதுதான் கிடையாது, அதுதான் கிடையாது. நான் இதான் பார்த்தேன். அந்த பாக்ஸ் மாடலுங்க இதோ இருக்கே, இதோ போட்டுங்க. எல்லாத்தையும் போட்டேன். பாக்ஸ் பின்னாடி அதான் இருந்துச்சு. சரி ரைட் ஓகே. கூட்டி போய் வாங்கல. அதனால எழுதியா? RAM எல்லாமே எழுதணுமா? அது வெறும் இல்ல என்ன போன் என்ன விலை? என்ன எவ்வளவு எழுதிட்டேன்? நான் எழுதிட்டேன். சரி சரி, 2 பேரும் சண்டை போடாதீங்க. அனிமா இது இவ்வளவுதான் போட்டுருப்போம்னு நினைக்கிறேன். 33,000 போட்டுருக்கோம். அவ்வளவுதான் EMI பார்த்தேன். இதுதான் போன் முன்னாடி போட்டுருந்துச்சு. அது மட்டும் இது மட்டும் எழுதினியோ? சரி நான் அது எழுத மாட்டேன். 38,000. இதான் அந்த போனுக்கு தான் பாக்ஸ். ஓகே. சரி ஆன்சர் பார்க்கலாமா? கேள்வி என்ன கேட்டேன்? நீ அங்க பாக்காத, டாடி சொல்லட்டும். கருப்பையான்னு போட்டிருக்க. ரிலேட்டட் பையா கரெக்ட். சரி ஓகே. என்ன போட்டிருந்தேன்? நான் எந்த வருஷம் ஸ்கூல் முடிச்சேன்? என்ன போட்டிருக்கீங்க? 1995. 96ஆ? 1995. எது ரிலேட்டடா இருக்கு? எது ரிலேட்டடா இருக்கு? 94. 95 தான் ரிலேட்டட். 95 தான் ரிலேட்டட். 92லயும் படிச்சேன், 94லயும் படிச்சேன். எனக்கு ஆஃப் பாயிண்ட் 92 அப்ப எனக்கு ஆஃப் பாயிண்ட் போடுங்க. உனக்கு எப்படி ஆஃப் பாயிண்ட் வர? எனக்கு தான் ரிலேட்டட். நான் படிச்சது வந்து 92 to 93, 93 to அப்ப உனக்கு கிடையாதுல. என்ன தப்பு தானே? போடு. தப்பா போடு. எந்த ஆன்சர் ஆகுது போச்சு? சரி விடு, அதெல்லாம் இருக்கும், ரெக்கார்ட்ல இருக்கும். ரெண்டாவது क्वेश्चन என்ன? நான் எந்த வருஷம் சென்னைக்கு வந்தேன்? 2000. 2000. என்ன போடுறீங்க நீங்க? 2002 நான் சென்னைக்கு வந்தது. ஆனா 97லயே வருவேன், வந்துட்டு போயிடுவேன் கார் ஓட்டிட்டு. செட்டில் ஆனது வந்து 2002ல. நானும் இளங்கோ வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டாப்ல இளங்கோப்பா. ஓகே. நான் எந்த வருடம்
எந்த வருஷம் டிரைவர் ஆனேன்? 1997. 97 வந்து கிடையாது. டாடி அங்க ஊர்ல இருந்தாங்க. அப்பதான் கரெக்டா ப்ரொபோஸ் பண்ணாங்க டாடி. அங்க இல்ல. அப்பா நீ கிடையாது அந்த வருஷம். 1997. The credit goes to me. அந்த வருஷம் வந்துட்டாரு. ஆமா, அப்ப சென்னையில தான் இருக்காங்க டாடி. சென்னைக்கு வந்துட்டு போவேன். ஒரு கால்குலேஷன் போட்டேன். நீ என்ன ஓட்டுறீங்க? 98. 98. ஆனா 96 வந்து நான் டிரைவர் ஆயிட்டேன். லைசன்ஸ் எடுத்து 97 தான். அவ்வளவுதான். இப்பதான் டிரைவிங்க்கு கரெக்டான இது. லைசன்ஸ் எடுத்ததுல இருந்தா டிரைவர் 97 எடுத்துட்டேன். யாரு மார்க் ரைட்? நான் தப்பே கிடையாது. அடுத்து இதுலதான் ட்விஸ்ட் இருக்கு இப்ப. நான் எந்த வருஷம் பிறந்த தேதி? பிறந்த தேதி சொல்லுங்க நீங்களே. என்ன எழுதிருக்கீங்க? 10/12/1978. 79 போட்டுக்க. இப்ப மாத்த கூடாது. நீ அது இது 79 போட்டு வச்சிருப்ப. இதுல பார்த்து பாத்துறாங்க. பார்க்கவே இல்ல. 10/12/1979. நீ என்ன போட்டுக்க? 1980 ஜூன் 6. 80 கரெக்ட் தான். நான் பிறந்தது இது கரெக்ட். அப்ப இது கரெக்ட். 10/12/1980. ஜூன் போட்டிருக்கோம். இருந்துச்சு. நானும் பார்த்தேன். அடுத்த அண்ணன் பாயிண்ட் தாங்க. பெருமாள் நாடார் கரெக்டா எழுதிருக்கான். தெரியல பேருன்னு தெரியல. டேஸ் போட்டாச்சு. அடுத்துள்ளது கரெக்ட். 2 பேரும் பாயிண்ட். கல்யாண நாள் தெரியும் உங்களுக்கு? கல்யாண நாள் தெரியும். யாரு இல்லையா? 22/8/2005. என்னுடைய கல்யாண நாள் எந்த வருஷம்? 22/8/2005. 22/8/2005. ஒரு வருஷத்துக்கு போறோம். அது ஒண்ணே கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய சாமி பேரு, என் பேரு அதெல்லாம் கருப்பையான்னு எழுதி வச்சிருக்கேன். நான் அதான் கருப்பையாவா? கருப்பையா நீங்க இல்லைங்க, சேப்பையாவா? கோடு போட்டேன். அது என்னுடைய பேரே தெரியல பாங்க. 2 பேரும். என்னுடைய பேரு மருதையா. அவனுக்கு பேரே மருதையா வச்சிருக்காங்க. அவன் பேரே அவனுக்கு தெரியல. கருப்பையா எழுதி வச்சிருக்கான். எனக்கு சாமி பேரு மருதையா, அவனுக்கு சாமி பேரு மருதையா தான். சரி, 2 பேருப்பா. என்ன வேலைக்கு போனேன்? என்ன போட்டீங்க? கெஸ்ஸிங் என்னன்னா பஸ் இதுல என்ன எழுதிருக்கீங்க சொல்லுங்க. அது சொல்லுங்க. நான் எதுவும் எழுதல. ஆனா சொல்றேன், நான் சும்மா சொல்றேன். பஸ்ல எதுக்கோ வேலைக்கு எதுக்கோ போனீங்கன்னு. காரைக்குடியில மெக்கானிக் வேலைக்கு போனேன். அதான் பஸ் என்னது? மாமா, முத்து மாமா, அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அங்க வேலை செஞ்சாங்க. அவங்க வந்து வேலைக்கு போயிட்டாங்க. அதான் ஃபர்ஸ்ட் வேலை. அடுத்த 9வது கேள்வி. நான் வாங்கின ஃபர்ஸ்ட் வாங்கின போன் நோக்கியா. ஆனா கரெக்ட் தான். ஆனா நம்பர் வந்து 1100. அது எப்படி இருக்கும்? அது போன் மாடல் ஒரு மாதிரியா இருக்கும். இப்படி ஓபன் பண்ணுவோமே. அது இல்ல, அதுல லேட்டஸ்ட் மாடல். இப்படி லேப்டாப் மாதிரி. இப்படி ஓபன் பண்ணுவோமே. அதுல நான் கரெக்டா எழுதிங்க. 2 தான். 10வது கொஸ்டின். நான் வாங்கின லாஸ்ட் மொபைல் போன், செல்போன். அந்த பாக்ஸ் அவ தப்பா எழுதிருக்கா. அது என்ன V30 ஒரு பிராண்ட் இருக்கா? V30 ஒரு பிராண்ட் இருக்கா? விவோ எங்க? அதுதான் கிடையாது. அந்த இது டப்பா விட்டு V30 என்ன? வீனா விவோ தான. ஓகே, இது V30 ஓகே தான். நான் வாங்கின லாஸ்ட் போன் என்ன மாடல்? பாக்ஸ் நீ இருங்க, என்ன மாடல், என்ன விலை? இப்ப உள்ள இருந்து நான் பில் எடுப்பேன். அதுல ஓகே, V30. அந்த பாக்ஸ் காண்பேன். அப்படினா பில் எடுப்பேன். பாக்ஸ் 39,990 நினைக்கிறேன். V30 தான். V30 39,999 ரூபா. 33,000 எழுதிங்க. 42,000. அந்த பாக்ஸ் தான். அவரு 38,000. விலை ஆனா இவங்க வரல, வாங்கும்போது வரல. அவன் வந்தா ஆனா வந்து தப்பா எழுதிட்டான். அப்ப எனக்கு மார்க் இருக்குல்ல. நான் பாக்ஸ் பின்னா அதான் போட்டுருக்கு. நிச்சயமா பாக்ஸ் பின்னாலயா? வாங்கின விலை எவ்வளவு? வாங்கினது 39,990. அவ்வளவுதான். பாக்ஸ் பின்னாடி போடுறதுன்னா கணக்கு இல்ல. 2 கரெக்ட் தான். 2 கரெக்டா? எங்க கரெக்டா காணல. இதுதான் என்னுடைய கல்யாண நாள் மட்டும் கரெக்டா எழுதிருக்கேன். போன் நோ போனா நோக்கியா 4 கரெக்ட்னா. 4 கரெக்ட். 4 ஆன்சர் கரெக்ட். இவங்க 2 தான் ஆன்சர் கரெக்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, பாய்.